நமஸ்காரம். ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தார். உங்களுக்கு பாரத தேசம் முக்கியமா அல்லது சனாதன தர்மம் முக்கியமா, எது முதல் என்று கேட்டார். எனக்கு சற்று புரியவில்லை. இந்த ரெண்டில் எது முதல்னு கேட்க வேண்டிய தேவை என்ன? யாரேனும் வலது கண்ணா இடது கண்ணா எது முதல்னு கேட்பார்களா? கேட்க வேண்டி வரலாம். ஒன்றுக்கொன்று ஏதோ முரண்பாடு, கான்ஃபிளிக்ட் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அப்ப இந்த கேள்வி வரலாம். கான்ஃபிளிக்ட் இல்லாத போது ஏன் வரும்? உங்களுக்கு அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா என்று யாரான ஒரு சிறுவனை பார்த்து கேட்போமா? பதிலே வராது. ஆசைக்காக ஏதானு சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர கேள்வியே பொருளற்றது. அவர்கள் இருவரும் சேர்ந்துதானே பாதுகாக்கிறார்கள். ஆனால் எப்போது அந்த கேள்வி வரும்? வரும். அந்த நாட்களில் எல்லாம் பெற்று பிழைத்தாள்னு சொல்லுவார்கள். குழந்தை பிறப்பே பெரிய ஒரு ஆபத்தானது. தாயா சேயா எதுன்னு கேட்பார்கள் அந்த அளவுக்கு. அப்ப இது இப்படி கேட்கலாமா? அம்மாவா குழந்தையா எது பிழைக்க வேண்டும்னு கேட்டால் யாருக்குமே ரெண்டு தான் பிழைக்க வேண்டும். ஒன்றுதான் பிழைக்கும் இருந்தால் தானே இந்த கேள்வியே வரும். அப்ப கான்ஃபிளிக்ட் இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொன்னு கேட்பார்கள், ஒருவேளை அப்பாவும் அம்மாவும் பிரிய போகிறார்கள், ஏதோ சேர்ந்து வாழப்போவதில்லை என்றால் அப்ப பிள்ளையும் பெண்ணையும் கேட்பார்கள், நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள், அப்பாவா அம்மாவா என்று. ஆக கான்ஃபிளிக்ட் இருக்குமானால் தான் இந்த கேள்வியே வரும். முரண்பாடு இல்லை என்றால் இந்த கேள்வி வராது. பல உதாரணங்கள் சொல்லிவிட்டேன். சரி, இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். அவர் என்ன திரும்பி கேட்டார், ஏன் நாடு முதலா உங்கள் சம்பிரதாயம் மதம் முதலா என்று சொல்லுவதில் எந்த முரண்பாடும் உங்களுக்கு இல்லையா, கான்ஃபிளிக்ட் இல்லையான்னு கேட்டார். இல்லவே இல்லையே. பக்தியினால் தான் முக்தி, இதுதான் நம்ம மதம் சொல்லுகிறது. கர்மயோகத்தை நன்கு செய்தால் முக்தி அடையலாம் மதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டுமே இந்த தேசத்தில் தான் நடக்கும். இந்த பாரத பூமி புண்ணிய பூமி, கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில் தான் நீ கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்று ஒன்னுக்கொன்னு மிகவும் சப்போர்ட்டிவ், காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். பக்தியால் முக்தி என்றால் பக்திக்கு தேவை பாவம், ராகம், தாளம். இந்த மூணும் இருந்தால் தான் பக்தி. அதுதான் பாரதம். பாரதம் இருந்தால் பக்தி, பக்தி இருந்தால் முக்தி. கான்ஃபிளிக்டே இல்லையே. கர்மயோகம் இருந்தால் முக்தி, இதுதான் கர்ம பூமி. எந்த முரண்பாடும் இல்லையே. மோட்சமடைய விரும்புபவர் பாரதத்திலிருந்து தான் செல்ல வேண்டும், முரண்பாடு இல்லை. மலையை வணங்குகிறோம், பாரத மாதாவின் பகுதி. கடலை வணங்குகிறோம், நதிகளை வணங்குகிறோம், இதெல்லாம் மதம் சொல்லுகிறது. அந்த ஒவ்வொன்றுமே பாரத மாதாவின் அங்கங்கள் தானே. ஒரு குறையும் இல்லை. காடாகவே பெருமாள் நைமிஷாரண்யத்தில் இருக்கிறார். காடு என்பது பாரதம் இல்லாமல் பூமி இல்லாமல் எங்கு வரும்? புஷ்கரத்தில் தீர்த்த ரூபத்தில் இருக்கிறார். தண்ணீர் என்பது பாரத பூமியின் பகுதி தானே. அதனால் நமக்கு ஒரு பெருமை, ஆனந்தப்பட வேண்டிய விஷயம். எந்த முரண்பாடுமே இல்லாமல் இதி சர்வம் சமஞ்சசம். நம்முடைய மதமாக இருக்கட்டும், வீட்டு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும்,
நம்முடைய இறை வழிபாடாக இருக்கட்டும், சொல்லும் பிரமாணங்கள் சாஸ்திரங்களாக இருக்கட்டும், இது எதற்கும் எந்த முரண்பாடுமே இல்லை. இந்த தேசத்தில் பிறந்த அழகான சம்பிரதாயம். அதனால் தான் அது முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் இதே சம்பிரதாயம் சொல்லப்படுகிறது. எந்த மாநிலத்துக்கு போனாலும் கர்மம், கர்மத்தாலே ஜென்மம், பெருமான் திருவடிகளையே பற்றி பக்தி பண்ணினால், சரணம்னு சொன்னால் அவரே முக்தி அளிக்கிறார். மறுபிறவி உண்டு, முன்பிறவி உண்டு. இந்த கொள்கைகளில் எங்கேயுமே மாறுதல் இல்லையே. அது அத்தனையும் நடப்பதற்கு கர்மபூமி இதுதான். அதுவும் பெருமை. அதனால பாரத மாதான்னு பாடுவீர்களானால் தாராளமாக. நான் சொல்ல வந்ததே கான்ஃபிளிக்டே இல்லை. எங்கேயாவது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தால்தான் அப்ப இதுவா அதுவா, எது முதல் எது பின் என்ற கேள்வியே வரும். இந்த இடத்துல இந்த முரண்பாடே இல்லாமல் இங்கு வாழ்ந்து ஒரு ஆனந்தமா இங்கேயும் இருந்து பக்தி செய்யும் போதும் ஆனந்தம், முக்தி கிட்டும் போதும் ஆனந்தம். அப்படிப்பட்ட பாரதத்திலே பிறந்தது, இங்கு இருப்பது, இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்திருப்பதே நாம் பகவானுக்கு எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.